ஹாய், இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஸ்டாஃப் நர்ஸ் நம்ம வந்து சவுதி அரேபியாவுக்கு வரணும்னா புதுசாக ப்ராசஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க QVP அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் தெரிஞ்சிருக்கலாம். பட் ஆனால் QVPல வந்து என்னென்ன செக் பண்ணுவாங்க, எதுக்கு அது கொண்டு வந்தாங்கன்னு சொல்லிட்டு மோஸ்ட்லி நிறைய பேர் தெரியாதுக்கலாம். அதை பற்றி இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி டேட்டா ஃப்ளோனா என்ன, டேட்டா ஃப்ளோ வந்து என்னென்ன சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி ப்ரீவியஸ் வீடியோல உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிப்போ அந்த வீடியோ வந்து பார்த்துட்டு தான் இந்த வீடியோ வந்து கிளியராக புரியும். ஃபர்ஸ்ட் டேட்டா ஃப்ளோனா என்னன்னா, அது வந்து தேர்ட் பார்ட்டி கம்பெனி வந்து நம்ம சர்டிஃபிகேட் வேணும் வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க. அது வந்து ஒரு பிரைமரி சோர்ஸ் ஆஃப் வெரிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதில் பண்ண வெரிஃபிகேஷன் எல்லாமே ரீஅசஸ் அண்ட் ரீசெக் பண்ணுவாங்க. எதுனா QVPல. QVPனா என்னன்னு கேட்டீங்கன்னா குவாலிஃபிகேஷன் வெரிஃபிகேஷன் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து அண்டர் சவுதி கமிஷன் கீழே ஒரு குரூப் ஆரம்பிச்சு அவன் டேட்டா ஃப்ளோல பண்ண சர்டிஃபிகேட் எல்லாமே கரெக்டாக பண்ணியிருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு ரீஅசஸ் ரீசெக் பண்ணது வந்து QVP. ஓகேங்களா? டேட்டா ஃப்ளோ வந்து நம்மளுக்கு வந்து ஒரு ஃபர்ஸ்ட் படிக்கட்னா QVP வந்து லாஸ்ட் படிக்கட். நம்ம வந்த படிக்கட் எல்லாமே கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணது தான் வந்து QVP. இப்போ எதுக்காக இந்த QVP ப்ராசஸ் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா, சவுதி கவர்மெண்ட் வந்து 2030 வந்து நிறைய சேஞ்சஸ் வந்து கொண்டு வரணும் சவுதி அரேபியாவில் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கோல்ஸ் வந்து செட் பண்ணியிருக்காங்க. அதில் ஒரு கோல் தான் வந்து QVP. அதாவது மெடிக்கல் ஃபீல்டில் வந்து வேற கண்ட்ரிலேருந்து சவுதி அரேபியா கண்ட்ரிக்குள்ள வரவங்க வந்து ஃபேக்கான சர்டிஃபிகேட்டோட மெடிக்கல் ஃபீல்டு வந்து ஒர்க் பண்ண வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதை ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த QVP ப்ராசஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க. இவ்வளோ தாங்க QVP, வேற எதுவுமே இல்லை. டேட்டா ஃப்ளோல பண்ண வெரிஃபிகேஷனை ரீசெக் பண்ணுவாங்க QVPல. புதுசாக எதையும் வெரிஃபிகேஷன் பண்ண மாட்டாங்க. இந்த ப்ராசஸ்க்கு வந்து எவ்வளோ அமௌண்ட் சார்ஜ் பண்ணுறாங்க அப்படின்னா 350 ரூபாய் சார்ஜ் பண்ணுறாங்க. நம்ம ஊர் அமௌண்ட் வந்து கிட்டத்தட்ட ஒரு 8000 ரூபாய் ஆகும். எவ்வளோ டேஸ் ப்ராசஸ் எடுக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 15 நாள்லேருந்து 25 நாள் எடுங்க. ஒன்லி ஒர்க்கிங் டேஸ் மட்டும் தான் கணக்குங்க. இவ்வளோ தான் QVP, வேறு எதுவும் கிடையாது. நீங்கள் வந்து நர்சஸாக இருக்கீங்க, எப்படி சேனல் வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்க அப்படின்னா பேஜ் வந்து ஃபாலோ பண்ணி உங்கள் நர்சஸ் பற்றி ஷேர் பண்ணுறேன். உங்களுக்கு எதனா டவுட் தான் கீழே கமெண்ட் சொல்லுங்கள். நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதோட அப்படின்னா நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம்.